நம்ம இந்த சாப்டரில் கிளாஸ் பாத் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் நேமும் நம்ம ஃபைல் நேமும் மாற்றி போட்டால் எப்படி ஒர்க் ஆகுது, அதனால் என்ன பிரச்சனைகள் வருது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் பாத். போன எக்ஸாம்பிளில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணோம். வெல் அண்ட் குட். இப்போ வந்து இதே டைரக்டரியில் நம்மளோட ஜாவா ஃபைலும் இருக்குது, டாட் கிளாஸ் ஃபைலும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டாட் கிளாஸ் ஃபைலை வந்து மூவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைரக்டரியிலேருந்து நான் இன்னொரு டைரக்டரிஸ்க்கு நான் மூவ் பண்ண போகிறேன். நிறைய இது ஓப்பன் ஆகிருக்கு, அது க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கேருந்து டாட் கிளாஸ் ஃபைலை வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி டைரக்டரியில் போட போகிறேன். ஸோ இங்கே போட்டுவிட்டேன் இப்போ டாட் கிளாஸ் ஃபைல். ஸோ கோர் ஜாவான்ற டைரக்டரிக்குள்ளே நான் இனிஷியலாக கோடு வச்சு கம்பைல் பண்ணேன். இப்போது டாட் கிளாஸ் ஃபைலை அதுக்கு முன்னாடி டைரக்டரியில் போட்டேன். C:GAJ கூவி டைரக்டரியில் இப்போது டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குது. இப்போ நம்ம கமாண்ட் லைனில் இங்கே டாட் கிளாஸ் ஃபைல் இல்லை இந்த டைரக்டரியில். மறுபடியும் நான் வந்து ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ ரன் பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன வரும்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து இல்லை. ஸோ could not find or load மெயின் கிளாஸ் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லுது. ஸோ டாட் கிளாஸ் ஃபைல் வந்து இந்த கரண்ட் டைரக்டரியில் இல்லை, அதனால் அது கண்டுபிடிக்க முடியல. ஸோ வர்ச்சுவல் மிஷின் டாட் கிளாஸ் ஃபைலை எந்தெந்த டைரக்டரியிலலாம் போய் சர்ச் பண்ணோம், அந்த டைரக்டரிஸ் எல்லாம் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். அதுதான் கிளாஸ் பாத். ஸோ கிளாஸ் பாத்துன்றது என்னென்னா, எந்தெந்த பாத்தில் ஃபைல் சிஸ்டமில் எந்தெந்த பாத்தில் நீங்கள் டாட் கிளாஸ் ஃபைலை வச்சுருக்கீங்க, அந்த பாத் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிளாஸ் பாத் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிளில் செட் பண்ணலாம். விண்டோஸில் செட் சீன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பாத் டீட்டெயில்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே செட் பண்ணிடலாம். ஸோ செட் கிளாஸ் பாத். நம்ம எந்த டைரக்டரியில் டாட் கிளாஸ் ஃபைல் இருக்கோ அந்த டைரக்டரிக்கு நம்ம கிளாஸ் பாத் செட் பண்ணோம். இப்போ C:GAJ கூவின்ற டைரக்டரியில் தான் டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குது. அதுக்குள்ளே தான் கோர் ஜாவா இருக்குது. நம்ம இப்போ கோர் ஜாவா டைரக்டரிக்குள்ளே தான் இருக்கோம். பட் டாட் கிளாஸ் ஃபைல் வந்து C:GAJ கூவி டைரக்டரியில் தான் இருக்குது. ஸோ இங்கே இதுக்கு நம்ம கிளாஸ் பாத் செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேபிட்டல் கிளாஸ் பாத் போடணும். இதை நீங்கள் போடலைன்னா எக்ஸிஸ்டிங் கிளாஸ் பாத் வந்து அப் அண்ட் ஆகாது. ஸோ எதுக்கு நம்ம இந்த கிளாஸ் பாத் போடுறோன்னா, எக்ஸிஸ்டிங் கிளாஸ் பாத் வந்து அப் அண்ட் ஆகணும், அதுக்காக நம்ம இதை போடுறோம். ஸோ இதை போட்டுடலாம். இப்போ வந்து செட் திருப்பி கால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாத் என்விரான்மெண்டல் வேரியபிள் வந்துடுச்சு. ஸோ C:(கூவி இருக்குது. ஸோ இப்போ ஜாவா வர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணோன்னா, C:(GAJ கூவியில் போய் தேடும், டாட் கிளாஸ் ஃபைலில் அங்கே போய் தேடும். இப்போ நம்ம திருப்பி ஜாவா ஹலோ வேர்ல்டு போட்டோன்னா இது அங்கே போய் தேடி லோட் பண்ணி மெயினை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு, நம்மளுக்கு அவுட்புட்டும் வந்துடுச்சு. ரைட். ஸோ இப்படி தான் வந்து கிளாஸ் பாத் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ கிளாஸ் பாத்னா என்ன, எந்தெந்த டைரக்டரியிலலாம் உங்கள் மிஷினில் டாட் கிளாஸ் ஃபைல் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து கிளாஸ் பாத் அப்படின்ற என்விரான்மெண்டல் வேரியபிளில் செட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஜாவா கால் பண்ணி நீங்கள் ஒரு கிளாஸ் நேமை கொடுத்தீங்கன்னா, ஸோ ஜாவா என்ன பண்ணுன்னா கிளாஸ் பாத்தில் இருக்கிற எல்லா டைரக்டரியிலையும் போய் சர்ச் பண்ணி இந்த நேம் எங்கே இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணி இருந்ததுன்னா அந்த ஃபைல் இருந்ததுன்னா அந்த ஃபைலை ரீட் பண்ணி அதில் இருக்க பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து கிளாஸ் பாத்துன்றது. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் நம்ம மாற்றி வைக்கலாம். அப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிள் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ கோயிங் பேக் டு ஃபைல். ஸோ கோர் ஜாவாக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் ஹலோ வேர்ல்ட் ஃபைல் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபைல் நேம் ஹலோ வேர்ல்ட் டாட் ஜாவா HW கேப்ஸில் இருக்குது. ஆனால் என்னோடய கிளாஸ் நேமை வந்து நான் மாற்றிடுறேன். இப்போ வந்து W கேப்ஸுக்கு பதிலாக W ஸ்மால் போட்டுடுறேன். ஸோ எது போட்டால் வேறு நேம் கூட நீங்கள் வைக்கலாம், இல்லை நான் சும்மா இந்த இதை மட்டும் மாற்றுறேன். இப்போது என்னோடய ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் ஒன்றா இல்லை. W கேபிட்டலுக்கு பதிலாக ஸ்மால் போடுறேன். அதே மாதிரி H கேபிட்டலுக்கு பதிலாக ஸ்மால் போட்டுடுறேன். ஃபைல் நேம் வந்து H கேப்ஸ் இருக்குது, W கேப்ஸ் இருக்குது. பட் கிளாஸ் நேம் வந்து Hம் Wயும் ஸ்மாலில் இருக்குது. இப்போ இதை போய் நம்ம கம்பைல் பண்ணலாம். இப்போ இதை கம்பைல் பண்ணிங்கன்னா எரர் வருது. ஸோ என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். கம்பைலேஷன் எரர் வருது. ஸோ இது உன்னிப்பாக கவனிங்க என்ன எரர் வருதுன்னு.
ஸோ கிளாஸ் ஹலோ வேர்ல்டு ஸ்மால் லெட்டரில் இருக்குது இஸ் பப்ளிக் should be declared in the file name hello world.java அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் கிளாஸ் நேம் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, ஹெச்யும் டபிள்யூ கேப்ஸு, இதே நேமில் தான் உங்களோட ஃபைல் நேமும் இருக்கணும் அப்படின்னு வந்து எரர் மெசேஜ் வருது. அது ஏன் வருதுன்னா இது பப்ளிக் கிளாஸாக இருக்கிறதுனால வருது. சரி, ஓகே, நான் வந்து பப்ளிக்காக தூக்கிடுறேன். இது நான் பப்ளிக் கிளாஸ்ன்னு நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை நம்ம தூக்கிடலாம், வெறும் கிளாஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம திருப்பி போய் கம்பைல் பண்ணலாம். இப்போ கம்பைல் பண்ணோன்னா கம்பைலேஷன் ஆகிடுச்சு. ஆனால் டாட் கிளாஸ் ஃபைல் எப்படி ஜென்ரேட் ஆகுது பாருங்கள். டாட் கிளாஸ் ஃபைல் வந்து உங்களோட கிளாஸ் நேமை பேஸ் பண்ணி தான் ஜெனரேட் ஆகும், ஃபைல் நேமை பேஸ் பண்ணி ஜெனரேட் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்சும் டபிள்யூ வந்து ஸ்மாலில் இருக்குது. ஸோ கிளாஸ் நேம் வந்து உங்களோட கிளாஸ் ஃபைல் நேம் வந்து உங்களோட கிளாஸ் நேமை பேஸ் பண்ணி தான் ஜெனரேட் ஆகும். ஹெச்சும் ஸ்மாலும் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. ரைட், இந்த மாதிரி தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஆனால் வந்து ஜாவா ப்ரோக்ராமில் ட்ரெடிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். கேபிட்டல் ஸ்மால் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ கன்வென்ஷன் வந்து உங்களோட கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கணும். 2 வேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேர்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கணும். எல்லா ஜாவா ப்ரோக்ராம்லையும் இப்படி தான் பண்ணுவாங்க. இதை நீங்கள் மாற்றவே கூடாது, இதை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ அது வந்து கன்வென்ஷன், எல்லோரும் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பேக்கேஜஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம லேட்டராக படிப்போம். மறுபடியும் நம்ம கிளாஸ் பார்த்த ரீவிசிட் பண்ணுவோம். அந்த பேக்கேஜ் அப்படின்ற வரும்போது நம்ம கிளாஸ் பார்த்த வந்து ரீவிசிட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே இதுதான் வந்து பேசிக்ஸு வந்து தெரிஞ்சுக்கிறது. இதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம லாங்குவேஜ்குள்ளே போகிறோம். அடுத்த சாப்டரில் லாங்குவேஜ் ஃபீச்சர்ஸ், லாங்குவேஜ் பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவோம். தேங்க்யூ.